திருக்குறள் சார்ந்த கருத்துக்களை நம்முடைய பகிர்ந்து கொண்ட முனைவர் சங்கரசரவணன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த கருத்தரங்கின் அடுத்த அமர்வில் திரு முத்துவேல் ஐயா அவர்கள், பேராசிரியர் முத்துவேல் ஐயா அவர்கள் ஒழுவதெல்லாம் ஓய்வில்லை என்ற தலைப்பிலே சிறப்புரையாற்றிட அன்புடன் அழைக்கின்றோம். முன்னதாக அவரை இந்த அவைக்கு அறிமுகம் செய்திட திருக்குறள் உலக பேரவையின் அமைப்பை சேர்ந்த திரு பொற்கோ ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். காலத்தின் அருமை கருதி எனது வரவேற்புரையை சுருக்கிக் கொள்வது, ஐயா அவர்களை நான் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக குரோம்பேட்டை திருக்குறள் பேரவையில் நேர்மையாக அவர்களை சந்தித்தேன். அவர்கள் அன்று ஆற்றிய சொற்பொழிவு திருக்குறளில் சட்ட வரைவுகள் என்ற தலைப்பில் பேசினார்கள். அது முதற்கொண்டு ஐயா அவர்கள் உலக திருக்குறள் பேரவை, YMCA பட்டிமன்றம் மற்றும் நமது சென்னைக்கு அருகில் உள்ள அனைத்து தமிழ் சார்ந்த கூட்டங்களிலும், திருக்குறள் பேரவைகள் சார்ந்த கூட்டங்களிலும் பல உரைகளை நான் கேட்டு மகிழ்ந்திருக்கிறேன். அந்த வகையில் ஐயா அவர்கள் ஆற்றிய பணிகள் என்று பார்க்கும்போது அவர் கொடுத்துள்ள தமிழ் குறிப்புகளை ஆராயும்போது அவர்கள் தமிழ் மொழியின்பால் எவ்வளவு ஈடுபாடு கொண்டவர்கள் என்பதை அறிய முடிகிறது. ஐயா அவர்கள் முதலில் தமிழ் சட்ட வலிமை சார்ந்த ஒரு ஆய்வை மேற்கொண்டு முனைவர் பட்டம் பெற்றவர். ஐயா அவர்களுடைய ஆய்வுகள் எல்லாம் திருக்குறள் சார்ந்ததாக இருக்கிறது. அவர் தற்போது மயிலாப்பூர் தமிழ் சங்கத்தின் இணை செயலாளராகவும் பணியாற்றி வருகிறார். YMCA பட்டிமன்றத்தில் அவருடைய கருத்தரங்குகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் பல சங்கங்களில் தன்னை இணைத்துக் கொண்டு தமிழ் வளர்ச்சிக்காக பாடுபட்டு வருகிறார். எங்களுடைய உலக திருக்குறள் பேரவையின் சார்பாக ஐயா அவர்களுக்கு இப்போது சிறப்பு செய்யப்படுகிறது. அவருடைய துணைத் தலைவர் ஐயா அவர்கள் இப்போது அவருக்கு சிறப்பு செய்கிறார்கள். திருவள்ளுவர் உங்களுக்கு ஐயா இப்போது உரையாற்றுவது உண்மையெல்லாம் உயர்வில்லை என்ற தலைப்பில் உரையாற்றுவார்கள். அதன் தொடர்பாக ஒரு சிறிய கதையை சொல்லி அவர்களை வரவேற்பதில் மகிழ்வு கொள்கிறேன். ஒரு பெரிய காடு, அந்த காட்டிலே ஒரு பொன்மாலை பொழுது என்று சொல்கின்ற அளவிலே ஒரு நேரம், அந்த நேரத்திலே பொன்வண்டுகள் அங்குமிங்குமாக அழைந்து கொண்டிருக்கின்றன. அருவியிலே நீர் கொட்டுகிறது. ஒரு பக்கம் கூறுகளின் பாடல்கள், ஒரு புறம் மயில்களின் ஆட்டம். இவ்வாறான சூழ்நிலையிலே ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் மறுபுறம் ஒரு தூங்குடி மாந்தன் தன்னுடைய அகவின் காரணமாக சோர்ந்து வருவதையும் காண முடிகிறது. அந்த மாந்தன் வந்தவுடன் எப்போதும் உணவை ஏதாவது கொண்டு வருவார். அந்த உணவை அன்று அவர்கள் சமைத்து உண்பது வழக்கம். அன்று அவர் எதுவும் கொண்டு வராத நிலையில் தன் மக்களையும் மனைவியும் அழைத்து சொல்லுகிறார், இன்று வேட்டையாட சென்ற போது எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை. என்னுடைய இயலாமையின் காரணமாக என்னால் எதுவும் கொண்டு வர இயலவில்லை. அதனால் நாளை முதல் இந்த பணியை நம்முடைய மக்கள் இருவரும் செல்ல வேண்டும் என்று இரு மகன்களையும் அழைக்கிறார். இரு மகன்களையும் அழைத்து
மக்களையும் மனைவியும் அழைத்து அவர்களிடம் நாளை முதல் நீங்கள் தான் வேட்டைக்கு செல்ல வேண்டும், என்னால் எதுவும் இயலாது என்று கூறி வேட்டைக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் அவர்களிடமே ஒப்படைத்து விடுகிறார். ஏற்கனவே இந்த தந்தைக்கு உதவியாக அந்த இரு மகன்களும் சென்றிருந்த காரணத்தில் அவர்களுக்கு அந்த பொருட்களை எளிதாக ஏற்றுக் கொண்டார்கள். மறுநாள் அவர்கள் வேட்டைக்கு செல்கிறார்கள். சிறியவன் ஒரு இடத்துல போய் ஒரு முயலை காண்கிறான். முயலை கண்டவுடன் உள்ளே தொடுத்து அந்த அம்பை தொடுத்து உள்ளே அம்பை பதிவு வைத்து தொடுத்து அந்த முயலை எளிதாக வேட்டையாடி விடுகிறான். அது வீழ்ந்தவுடன் அதன் காடுகளை பிடித்து தூக்கி கொண்டு பெருமகிழ்வோடு தனது பெற்றோரை நோக்கி விடுகிறார். இந்த காட்சியை கண்ட தாய் பெருமகிழ்கிறார். இன்ற போதிலும் பெருவோக்கம் என்று நல்ல சொல்வது போல அந்த மகளை கண்டதால் பெரிதும் மகிழ்கிறார். சிறிது நேரத்தில் அந்த உணவுகள் சமைக்கப்பட்டு பரிமாறுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிற வேலையினை பெரிய மகன் வெறுங்கையோடு வருகிறார். வெறுங்கையோடு வரும்போது அந்த தாயாகவும் அவர் என்ன சொல்றாரு, அந்த பொருளை கொண்டு வந்த மகனை உயர்த்தியும் பொருள் இல்லாத மகனை தாழ்த்தியும் பேச ஆரம்பிக்கும் போது அந்த தலைவர்கள் அங்கே குடிக்கிட்டு என்ன நடந்தது என்றதை விசாரிப்போம் என்று கூறுகிறார். அப்போது அந்த மகனிடம் கேட்கிறார், மகனே ஏன் சோதாக வருகிறாய் என்று கேட்கிறார். அப்போது அந்த மகன் சொல்கிறான், அப்பா நான் இன்று காலையில் செல்லும் போது எதிரிலே ஒரு பெரிய வேலத்தை கண்டேன், கல்லூரை கண்டேன். அந்த கல்லூரை எதிர்நோக்கி வரும்போது என்னுடைய வேலை அதன் மேலே தாச்சினேன். அந்த வேலை தாங்கிய கல்லூரி ஓடிவிட்டது. அதனால் என்னால் அந்த வேலையில் இழந்து நான் வந்துவிட்டேன், என்னால் எதுவும் கொண்டு வர இயலவில்லை என்று கூறுகிறார். அப்போது யாரோ பார்த்து அந்த தாயை பார்த்து அந்த முதியவர் சொல்கிறார், அந்த சிறிய மகன் தனது முயலை கொண்டு வந்ததை பெருமையாக பேசுகிறாய், அது ஒரு சிறிய செயல். ஆனால் இதனுடைய செயலோ பெரிய செயல். ஒரு பெரிய செயலுக்காக ஒரு தோல்வி அடைவது என்பது தோல்வியாகாது. அந்த தோல்வியை வெற்றி கொள்ள பெரும் முயற்சி எடுத்தால் அதை வெற்றி கொள்ள இயலும் என்பதை கூறுகிறார். இதனை நம்ம திருவள்ளுவர் எப்படி கூறுகிறார் என்றால், காணம் மயிலெய்து அம்பிலாய் யானை பிழைத்த வேல் வேண்டும் இனிது என்கிறார். அவ்வாறாக ஒரு பெரும் செயலை செய்வதற்கு எவ்வளவு தடங்கள் வந்தாலும் அதனை நாம் முயற்சி திருவினையாக்கும் என்று வள்ளுவர் கூறுகிறாரே, அந்த வகையிலே தொடர்ந்து முயற்சித்து வெற்றி பெற வேண்டும் என்று கூறி ஐயா அவர்களை பேச வருமாறு அன்போடு உங்கள் அனைவரின் கையெழும் மூலமாக வரவேற்கிறேன். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.